நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒன் டே சார்ட் ஹெச்டே வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம். ஒன் டே சார்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வேவ் ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒன் டே சார்ட் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த சார்ட் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன் டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்ததான். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் ஆகிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான வேவ் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு டே டைம் ஃப்ரேமில். சரிங்களா? அதாவது டெய்லி டைம் ஃப்ரேம் செல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த செல் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கரெக்டாக அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 1 டைம் ஃப்ரேம் இந்த லோ பிரேக் பண்ணால் நம்ம வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பார்க்காத நபர்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேம் செல்லை இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த செல் வந்து கண்டினியூவாக போகுமா அல்லது ஏதாவது ரீட்ரேஷன் ஆகிட்டு போகுமா, ஒரு புல்பேக் ஆகிட்டு போகுமா? ஏன்னா வந்து எப்பயுமே இந்த மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செல்லிங், நல்ல ஒரு செல்லிங் தான் இன்றைக்கி. மேபி நாளைக்கு கேப் டவுனும் ஆகலாம் அல்லது ஒரு ரிவர்சல் கொடுத்தும் போகலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பிரி 2 days தான் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பிரி. அதனால தான் நம்ம இதை பற்றி பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் மந்த்லி எக்ஸ்பிரி வந்து ஒரு பிக் மூவ் கொடுக்கவும் செய்யலாம் அல்லது ஒரு ரிவர்சலை கொடுத்து ஸ்டாப் பண்ணவும் செய்யலாம். சரிங்களா? என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா செல்லிங்கில் இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக ஃபாலோ ஆகணுன்ற கட்டாயமும் கிடையாது. பட் செல் இனிஷியேட் பண்ணியிருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம் செல்லை இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த செல் இனிஷியேட் பண்ணது கண்டினியூ ஆகுமா அல்லது ரிவர்ஸில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் என்னோடய லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜையும் வச்சு பார்க்குறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லோவை பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகிட்டு ஹை பிரேக் பண்ணி பை கண்டினியூ ஆகிருக்கு. அதாவது இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி ஃபெயில்டு ஆகிட்டு பை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக நடந்திருக்கு. அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அது ரொம்ப விஷயம். ஸோ இதே மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு, அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பேக் டெஸ்டிங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ மோஸ்ட்லி இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஆகிட்டு எகெயின் வந்து பை கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரி. நிஃப்டி ஃபியூச்சரோட ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கேயும் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட்டட் ஆக சான்சஸ் இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் தான் ஆகும்னு சொல்ல முடியாது, ரிப்பீட்டடாக வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் வந்து இப்போ தான் வந்து செல் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணிவிட்டு எகைன் புல்பேக் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது சார்ட்டோட பேக் டெஸ்டிங் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல செல்லிங்க்கு இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும். ஸோ 1 hour 30 minutes டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம வந்து முடிவெடுக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 hour சார்ட். 1 hour சார்ட் வந்து என்ன ஷோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் நேற்று என்ன சொல்லியிருந்தங்கிறதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு அதுக்கு பிறகு போவோம். ஸோ 1 hour சார்ட்டில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிக் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் அதான் சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கப்போ ஒரு ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எகைன் வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு ஃபெயில்டு ஆனதுனால நம்ம அங்கேருந்து கால் ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த லோயர் லோ பிரேக் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஒரு செல்லிங் மூவ் நமக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ பட் ஆனால் நம்ம செல் என்ட்ரி எடுக்கலை. கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தனால என்னால் எதுவும் பார்க்க முடியல. ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம்னா இந்த செல்லிங் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கு இப்போல கரண்ட் ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெய்லி டைம் ஃப்ரேம் செல் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ஃபெயில்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. பட் நடக்காமையும் போகலாம். பட் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் என்னவா நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில்டாக தான் செஞ்சுருக்கு. அதே போல் ஃபெயில்டாகவும் செய்யலாங்கிறது
என்னோட கருத்து, அதாவது சார்ட்டில் உள்ளதை வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபெயில்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம், அல்லது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போது இங்கே நம்ம ரிப்பீட்டடாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக வந்து எங்கே வந்து சப்போர்ட் எடுத்து நிற்கணுமோ மார்க்கெட் வந்து அங்கே தான் சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நான் என்ன வரைஞ்சிருக்கேன்னா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் செல் கண்டினியூ ஆகவே ஆகாதுன்னு சொல்ல வரல, சப்போர்ட் எடுத்து தான் ஸ்டாப் ஆகிருக்கு. அதே போல் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமும் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ஸ்மால் க்ரீன் கேண்டில். ஸோ இதுவும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்சல் சிக்னலை தான் இண்டிகேஷன் பண்ணுது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெண்டுமே என்ன சொல்ல வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 2 இந்த 2 ட்ரெண்ட் லைனில் ரீஅகைன் ஒரு சப்போர்ட். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ லாஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ரிவர்ஸ் ஆனால் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு வியூ இருக்குது, பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு மீறி ஒரு வேளை ட்ரெண்ட் வந்து இப்போ செல்லில் தான் இருக்குது, மாற்றம் எதுவும் இல்லை. ட்ரெண்டுக்கு சாதகமாக நடக்கிறத பற்றி பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம அடுத்ததுக்கு போவோம். மோஸ்ட்லி நல்ல ஒரு பிக் ஃபால் இந்த இடத்துல இதையும் மீறி செல் ஆகலாம் அப்படின்னா நாளைக்கு மோஸ்ட்லி கேப் டவுன் க்ரீன் பாராவோ ரெட் பாராவோ ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் பார் ஆர் ரெட் பார் ஆர் டோஜி ஏதாவது ஒரு கேண்டில் ஃபார்மேஷனாக நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதையும் மீறி செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்ததுன்னா அதனால் சொல்கிறேன், செல் தான் ஆகும்னு சொல்லவும் வரல, ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் 1 ஹவருக்கும் 30 மினிட்ஸும் அதை தான் ஷோ பண்ணுது, பார்ப்போம். இதையும் மீறி ஒரு வேளை நாளைக்கு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா மேபி வந்து க்ரீன் கேண்டிலாவோ அல்லது ஒரு ரெட் கேண்டிலாவோ அல்லது ஒரு டோஜியாவோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி ஒரு நடந்தது அப்படின்னா நாம் அந்த செட்டப் வந்து ஃபார்மேஷன் வர்றப்போ கேப் டவுன் ஆச்சுன்னா லைவில் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ கேப் டவுன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் லைவில் மட்டும் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவைப்படுற டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து 21,380 இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து பிரேக் பண்ணால் ரீஅகைன் ஒரு புல் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அப் டு 21,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 21,380க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து பிரேக் ஆனாலோ ஒரு விஷயம், அப்படி இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் ஆகிட்டு போனாலோ 2 விஷயம் இருக்குது. ஒரு வேளை கேப் டவுன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனாலோ அல்லது 21,380க்கு எபவில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆனாலோ அப் டு அகைன் 21,800 வரைக்கும், அதாவது டுடே ஹை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான வியூ. ஒருவேளை மார்க்கெட் இன் பிட்வீனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து செல். ஸோ செல் ட்ரெண்டுக்கு சாதகமாக ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனால் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். அதர்வைஸ் ஒரு பிக் கேண்டில்குள்ளே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா மேபி நாளைக்கு ஒரு சைடு வேவை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன் அப்படின்னா ஒரு டே ஹை டே லோக்குள்ளே ஒரு வேளை மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் செல்லுக்கு சாதகமாக வந்தால் நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போகலாம். அப்படி இல்லாமல் ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டோ அல்லது இன்சைக்கிள் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்காம ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைட் வேவையும் கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி மந்த்லி எக்ஸ்பிரி. ஸோ இந்த வீக்லேயே வந்து ஒரு 2 பிக் மூவ், நல்ல ஒரு பிக் மூவ் கொடுத்துருக்கு இந்த வீக்லேயும் லாஸ்ட் வீக்லேயும். ஸோ அதனால் வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி நாளைக்கு அந்த எக்ஸ்பிரி வந்து மேபி சாப்பி மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன். சரி, மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 21,380க்கு எபோவில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆனால் புல் மூவ் கண்டினியூ எகைன் ஆகும் 21,800 வரைக்கும். ஒருவேளை இந்த இடத்துல எகைன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிக் ஃபால் 20,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எகைன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,200 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை மீறி கண்டினியூ ஆனால் 18,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனால்
20,200 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அடுத்தது 18,000 செகண்ட் சப்போர்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப் டு 20,200 வரைக்கும் போகலாம். அடுத்த சப்போர்ட்டாக வந்து 18,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டே டைம் ஃப்ரேம் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து ஃபெயில்டு பண்ணிவிட்டு புல் பேக் ஆகி பை போகிறது தான் அதிகமாக ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கிறேன். ரீசன் நானாக எதையும் க்ரியேட் பண்ணல, சார்ட்டில் மேக்ஸிமம் இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் ஃபெயில்ட் ஆகி பைக் தான் போயிருக்கு அப்படிங்கிறது தான். இதையும் மீறி இந்த லோக்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நாமளும் பிஇ சைடு தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எனிவே நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். ஒருவேளை இதே மாதிரி நடந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவில் வாட்ச் பண்ணுவோம்.